எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி சபத். இந்த வாரம் நான் எதை பற்றி எடுக்க போகிறேன்னா, பேட்லிங் வித் டிப்ரெஷன், மனசோர்வுடன் போராடுகிறது. அதுக்கு முன்னதாக நான் ஜெபம் செய்கிறேன். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் நான் விஸ்பர் எடுக்க போகிறேன். இயேசுப்பா, நீங்களே என்னோட கூட இருந்து பாதுகாத்துக்கோங்க. என்னை மறைத்து நீங்கள் பேச உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். டிப்ரெஷன்னா என்ன? கேட்கல. மனசோர்வு என்பது இருதயத்துக்கு பாரத்தை கொடுக்கிறது. இருதயம் கீழாக அழுத்தப்படுவதனால் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலையாக இந்த மனசோர்வினால் பயத்தை உண்டாக்கிறது. இந்த மனசோர்வு வர்றதுனால வருத்தம், சோகம், குற்ற உணர்வு, கவலை குறித்து பயம், நம்பிக்கையின்மை போன்றவர்கள் இந்த மனசோர்வினால் வருது. இந்த மனசோர்வினால் எதில் இது பண்ணுறோன்னா, ஆவி, சரீரம், ஆத்மா ஆகியவற்றால் முழு மனிதனையும் பற்றி படுகிறது. மனசோர்வு 2 வகையாக பிரிக்கலாம். சூழ்நிலை சார்ந்த மனசோர்வு, அறிவியல் சார்ந்த மனசோர்வு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மனதை பாரமாக அழுத்தும் விதம்தான் சூழ்நிலை சார்ந்த மனசோர்வு. சரீரத்துக்குள்ள கெமிக்கல்ஸ் சரியாக செயல்படாது விட்டால் அது அறிவியல் சார்ந்த மனசோர்வு. சிலர் 2 விதத்திலும் மனசோர்வு கூட அனுபவித்திருக்கலாம். வாசியுங்கள் யோபு 5:4. பிரசங்கி 5:17. இந்த காலத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை நேரடியாகவோ இந்த மனசோர்வை அடைகிறார்கள். சிறு பிள்ளை வயதில் ஸ்கூல், டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க்கு, எக்ஸாம் போன்றவற்றால் மனசோர்வு அடைகிறார்கள். இளமை பருவத்தில் பிரிந்து போன நட்பு, காதல் தோல்வி, படிப்பில் தோல்வி, இந்த மாதிரியான மனசோர்வை அடைகிறார்கள். நடுப்பருவத்தில் எதிர்காலத்தை குறித்து பயம், திருமணத்தை குறித்து கவலை, குழந்தையின்மை, வேலையில் கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகளில் பிரச்சனை, அன்றாட வாழ்க்கைகளில் போன்ற மனசோர்வுகள் அடைகிறார்கள். முதுமை பருவத்தில் பிள்ளைகள் வாழ்வில் பற்றி, பிள்ளைகள் திருமணத்தை பற்றி, வயதை பற்றி, பணி ஓய்வு, அன்புக்குரியவர்களின் பிரிவு போன்றவற்றால் மனசோர்வை அடைகிறார்கள். நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி மனசோர்வு அடைகிறோம்னா இல்லை, பைபிள்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா தாவீது ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். தாவீது ராஜா போன்ற மனசோர்வு முடிவில்லா இருளில் நமக்கும் ஒளியாக்க மற்றவருக்கு எப்படி இருப்பது அவர் கற்று கொண்ட
மறுபடியும் 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 மறுபடியுமாக அவருடைய ஆத்துமா தளர்வடையும் போது அவர் தேவனை நோக்கி இருந்தார், இரட்சகரை நோக்கி இருந்தார். அவர் ஒருபோதும் தளர்வடையவே இல்லை. 3 முறை ஒரே கேள்வியை கேட்டபோது ஒரே பதில் தான் கிடைத்தது. வாசியுங்கள் சங்கீதம் 42:5. அதே போல தான் சங்கீதம் 42:11 இருக்குது. சங்கீதம் 43:5. இந்த 3 வருஷத்தில் பார்த்ததில் ஒரே கேள்வி தான் 3 தடவையும் கேட்டிருக்காரு. அவருக்கு கிடைத்த அதே மூணு கேள்வியிலையும் ஒரே பதில் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. தேவனிடத்துலேருந்து நம்ம பிரச்சனையை அனுபவிக்கிறோன்னா அதில் நம்மளுக்கு இன்பமும் மகிழ்ச்சியுமானது தான். அதனால் நம்ம அதில் பிரச்சனை வந்தால் நம்ம சோர்வடையாமல் அவரோடு கூட இருக்கணும் எப்போதுமே. மனசோர்வு இருளின் போன்ற கொன்று இருக்கலாம். தாங்கள் வாழ்க்கையில் இருப்பவர்கள் தாங்கள் மீது நன்மை இருப்பதாக தெரிவு இல்லாத பெருமை போல ஒரு கருப்பு கண்ணாடி போல அதை பார்க்கிறார்கள். உங்கள் மீது அக்கறை காட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை ரட்சியுங்கள். வாசியுங்கள் ஏசாயா 54:10. பிலிப்பியர் 4:13. நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் தான் நம்மளோட இருக்கிறார்ல. அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மனசோர்வடைந்து நம்ம வாழ்க்கையே நம்ம கெடுத்துக்கிட்டு சந்தோஷமான நேரத்துலேயே நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போ இந்த பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ தேவனோடு கூட இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு. எரேமியா 29:11. இப்போ உங்கள் வாட்ச் ஓடாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்கல. இல்லை, உங்களுக்கு அது சரி பண்ண தெரியாதா? என்ன பண்ணுவீங்க? அதே போல் தான் நம்ம சோர்வடையாக இருந்திருக்கும்போது பிரச்சனையில் இருக்கும்போது தேவன் இடத்துல போனால் அவர் நமக்கு சரி செய்ய நம்மளோட வல்லமையாக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. இந்த உலகத்தை படைச்சது யார்? இப்போ அவர்னால செய்ய வல்லமை இருக்கா இல்லையா? நம்ம பிரச்சனைகளை சொன்னோன்னா அவர் கேட்பாரா மாட்டாரா? அப்புறம் ஏன் நம்ம தளர்வடைந்து போகிறோம்? அதே போல் நம்மளும் என்னென்ன அதுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளில வரணும்னு நம்மளும் பண்ணணும். காலையில் டெய்லியும் வாக்கிங் போகணும். அதிகமாக சன்லைட்டில் நின்னோம்னா நம்மளுக்கு
நமக்கு எனர்ஜி விட்டமின் டி கிடைக்கும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம வெயிலில் நின்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது நன்றாக இருக்கும். அதே போல் நம்ம அதிகமாக நம்ம தூங்கும்போது நம்ம மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமாம்மா. நம்ம கஷ்டமாக இருக்கும்போதும் சரி, சோகமாக இருக்கும்போதும் சரி, நம்ம கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் எடுத்து நம்ம என்ன பொறுமையாக யோசிக்கணும். உடனே எதுவுமே யோசிக்காமல் செஞ்சிடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அப்போ தான் கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து படிக்கவே தெரியாது, எதுவுமே சுத்தமாக படிக்க தெரியாது. 8th வரைக்குமே நான் எதுவுமே படிக்க மாட்டேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் ஃபெயில் ஆயிடுவேன். மேக்ஸில் மட்டும்தான் நான் எப்படியாச்சும் பாஸ் ஆயிடுவேன். எல்லா மிஸ்ஸும் சொல்லுவாங்க, ஏன் படிக்க மாட்டேங்கிற, என்ன இதில் படிக்கிற, ஏன் கான்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் எங்களுக்கு இது ஒத்து கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா எல்லாம் திட்டுவாங்க, ஏன் படிக்க மாட்டேங்கிற, உன்னை அப்படின்னு படிப்புலேருந்து நிறுத்திடவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணால் தேவன் நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுப்பாரு, அறிவையும் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் டெய்லி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். 9th எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் பாஸ் ஆக உதவி செஞ்சார். எப்படி 10th பாஸ் ஆவேன்னு தெரில, எனக்கு தேவன் தான் என்னை பாஸ் ஆக்க வச்சு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மதிப்பெண் எடுக்க இது. ஆமென்.